வெல்கம் டு மணிமேகலை டைரிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு எப்படி புளிக்குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ராஸ்மல் போகிற மாதிரி வதக்கி விட்டுடலாம். ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம புளி போட்டு ஊற வச்சுருக்க தண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அதோட ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.